இப்படியெல்லாம் இந்த ஒரு மொழிக்கு கைதட்டக்கூடிய ஆற்றல் மலையாளிகளுக்கு உண்டு என்பதுதான் எனக்கு பெருமை. இதை புரிந்து கொள்வதற்கு ஒரு கவிதை பயிற்சி வேண்டும். இதை அறிந்து கொள்வதற்கு ஒரு இலக்கிய வாசனை வேண்டும். அந்த இலக்கிய வாசனையும் பயிற்சியும் உள்ள பெருமக்கள் இங்கே கூடியிருக்கிறீர்கள். உங்களுக்கு என் வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சிற்பத்தின் அழகு அது நஷ்டப்பட்ட கல்லில் இருக்கிறது. கவிதையின் அழகு நஷ்டப்பட்ட கண்ணீரில் இருக்கிறது. அந்த அம்மையார் கவிதை எழுதியிருக்கிறாங்க. டு மை டாட்டர், என்னுடைய மகளுக்கு. அந்த மகளுக்குன்னு ஒரு கவிதை. அந்த கவிதையை நான் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். பாலாமணி அம்மையாருடைய விருது விழாவுக்கு செல்லுகிற போது அந்த அம்மையாருக்கு நானும் ஒரு புத்திரன் தான் என்பதை இந்த மேடைக்கு சொல்ல வேண்டும் என்பதற்காக அந்த அம்மையாரின் கவிதையை நான் மொழிபெயர்த்து கொண்டு வந்திருக்கிறேன். அது என்ன கவிதை தெரியுமா? மகள் படுத்திருக்கிறாள் படுக்கையில் கர்ப்பிணியாக. என்ன அழகு! ஒரு தாய் தான் இப்படி சிந்திக்க முடியும். ஒரு ஆண் கவி எழுதினார் என்றால் ஒரு கர்ப்பிணியின் வலியை கற்பனை செய்து கொண்டு எழுத முடியும், உணர்ந்து கொண்டு எழுத முடியும், கிரகித்துக் கொண்டு எழுத முடியும். ஆனால் ஒரு கர்ப்பிணியின் வலியை அனுபவித்து எழுத வேண்டும் என்றால் அந்த கவி ஒரு பெண்ணாகத்தான் இருக்க முடியும், பெண்ணாகத்தான் இருக்க வேண்டும். கேட்டு எழுதுவது வேறு, உணர்ந்து எழுதுவது வேறு, உற்று எழுதுவது, பெற்று எழுதுவது, அந்த அனுபவத்தால் வலித்து எழுதுவது என்பது பாலாமணி அம்மையாருக்கு வந்திருக்கிறது. அம்மையார் எழுதுகிறார் ஒரு கவிதையில், கர்ப்பிணியாக கிடக்கக்கூடிய தன்னுடைய மகளுக்கு, மகளே, தூரத்து மருத்துவமனையில் பனிவெள்ளை படுக்கையில் படுத்திருக்கிறாய். என் உடலுக்குள் மலராய் மலர்ந்த உன்னை விட உன்னுள் வாழும் அந்த உயிர் உன்னை அதிகம் வதைத்ததோ என்று எண்ணுகிறேன். ஒரு தாய் எப்படி கருதுகிறாள் பாருங்க. உன்னை நான் சுமந்தேன், என் வயிற்றில் உன்னை நான் சுமந்தேன். எனக்கு நீ தந்த வலியை விட உனக்கு நீ சுமந்து கொண்டிருக்கிற பிள்ளை அதிக வலியை தந்திருக்குமோ? ஒரு தாயை தவிர யார் இப்படி எண்ணி பார்க்க முடியும் என்று எண்ணுகிறேன். கடைசி வரியில் எழுதுகிறார் அவர் ஒரு அழகாக. அந்த கடைசி வரியில் தான் கண்திறப்பு செய்கிறார். மகளின் துடிப்பு, வலி, ரணம் எல்லாவற்றையும் வெடித்துக் கொண்டே வருகிற பாலாமணி அம்மையார் கடைசி வரியில் தான் ஒரு கண்திறப்பு செய்கிறார். நல்ல கவிதை என்பது கடைசி வரியில் தான் திரட்டி செய்யப்படும். கடைசி வரியில் தான் ஒரு கவிஞன் சிலைக்கு கண்திறப்பு செய்வது போல் கவிதைக்கும் கண்திறப்பு செய்கிறான். ஒரு கடைசி வரி குறித்த ஒரு கவிதையை சொல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். ஒரு ஜனநாயகத்தை வெறுக்கிற, இந்த ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை இல்லாத ஒரு தீவிரவாதி ஒரு கவிதை எழுதுகிறான். எது பற்றி எழுதுகிறான் என்றால் மழை பற்றி எழுதுகிறான். இந்த சமூக நடவடிக்கை, ஜனநாயகம், ஓட்டுமுறை, இதன் மீதெல்லாம் அவனுக்கு நம்பிக்கை இல்லை. அவன் அதை எப்படி சொல்லுகிறான் பாருங்கள். மழை பெய்தது, கவிதை இப்படி ஆரம்பிக்கிறான். மழை பெய்தது, ஒரு துளி பூவில் விழுந்தது, மழை தொடர்ந்தது. ஒரு துளி புல்லில் விழுந்தது, மழை தொடர்ந்தது. ஒரு துளி கோயிலில் விழுந்தது, மழை தொடர்ந்தது. ஒரு துளி குளத்தில் விழுந்தது, மழை தொடர்ந்தது. ஒரு துளி சர்ச்சில் விழுந்தது, மழை தொடர்ந்தது. கடைசி வரி சொல்றான், ஒரு துளி சட்டசபையில் விழுந்தது, மழை நின்று விட்டது. முதல் 6 வரிகளும் புரோஸ், முழுக்க முழுக்க புரோஸ். அதில் கவிதை கிடையாது. ஸ்டேட்மெண்ட், வாக்கு மூலம், அவ்வளவுதான். அவன் அந்த கடைசி வரியில் கவிதையை கொண்டு வந்து சேர்ப்பதற்காக 8 வரிகளை லோ ப்ரொஃபைல்ல பண்றான். அவன் கீழே தன்னைத்தானே அழுத்திக் கொள்கிறான். தன்னை அழுத்திக் கொண்டு கடைசி வரியில் கொண்டு வந்து வெடியாய் வெடிக்கிறான், சரஞ்சரமாய் துடிக்கிறான், துடிக்க வைக்கிறான். பாலாமணி அம்மா
இந்த கவிதையில கடைசி வரியில சொல்றாங்க, அடடடடா, எனக்கு தெரியும் நீ தளர மாட்டாய், துன்பப்பட மாட்டாய், கர்ப்பிணி மகளே நீ கலங்க மாட்டாய், எனக்கு தெரியும் நீ எதையும் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் உள்ளவள், இதையும் நீ தாண்டி வருவாய். எப்படி தெரியுமா? அதான் கடைசி வரி. புழுக்களை பட்டாம்பூச்சியாக்கும் அந்த ஆற்றல் உனக்குள் உண்டு என்பதில் எனக்கும் நம்பிக்கை உண்டு. ஒரு தாயில் நடக்கக்கூடியது ஒரு மெட்டமார்பாசிஸ், ஒரு வளர்சிதை மாற்றம். ஒரு துளி கர்ப்பப்பையில விழுது, அந்த துளியிலிருந்து கண் முளைக்கிறது, காது முளைக்கிறது, நெற்றி முளைக்கிறது, நாசி முளைக்கிறது, காது முளைக்கிறது, உடல் முளைக்கிறது, எலும்பு முளைக்கிறது, அதிலிருந்து சிறகு முளைக்கிறது. இப்படித்தான் ஒரு துளி பரிணாமமாகிறது. எனக்கு தெரியும் மகளே, நீ புழுவை சுமந்து கொண்டிருக்கிறாய், ஒரு கூட்டு புழுவை போல. அது லார்வா, அதிலிருந்து பட்டாம்பூச்சி சிறகு வெடிக்கும். அந்த புழுவை பட்டாம்பூச்சியாகக்கூடிய வித்தை என் மகளே உனக்குள் உண்டு. அதனால் நீ வெற்றி பெறுவாய். இயற்கையை கொண்டு வந்து இந்த இயற்கை வழியில் கொண்டு வந்து சேர்த்து, இயற்கை வேறு மகள் வேறு என்றில்லாமல் ரெண்டும் ஒன்று என்ற அத்வைதத்தில் கொண்டு வந்து கவிதையை முடிக்கிறார் பாலாமணி அம்மையார். அம்மா பாலாமணி அம்மையார், நீங்கள் மறைந்து பல்லாண்டுகளாகிவிட்டன. 1909 பிறந்த நீங்கள் கவிதையெல்லாம் முடித்துவிட்டு மறைந்து விட்டீர்கள். தமிழ் கலை உலகில், எங்கள் தமிழ் உலகில் பெண் கவிஞர்கள் மிகவும் கொஞ்சம், இப்போது கொஞ்சம் அதிகம். ஆனால் தமிழில் மாரோக்கத்து நப்பசலையார், ஔவையார், ஆண்டாள், பொன்முடியார் என்றெல்லாம் நூற்றுக்கணக்கான புலவர்கள், பெண் புலவர்கள் தமிழில் ஆதிகாலத்தில் உண்டு. இடைக்காலத்தில் மறுக்கப்பட்ட நீதி, ஒடுக்கப்பட்ட சமூகம், அதிலிருந்து பெண் கவிஞர்கள் கூட்டுக்குள் போய்விட்டார்கள். அவர்கள் பட்டுப்புழுவை சுமக்கவில்லை, பட்டாம்பூச்சிகள் வரவில்லை. ஆனால் 1909 அடக்கப்பட்ட சமுதாயத்திலிருந்து பாலாமணி அம்மையார் வெடித்து கிளம்பி வந்ததற்காக அந்த அம்மையாருக்கு இலக்கிய உலகின் சார்பிலும் சமூக உணர்வின் சார்பிலும் என் வணக்கத்தை நான் இங்கிருந்து தெரிவித்துக் கொள்கிறேன்.